ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஹாரர் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அபிநயா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு, ரொம்ப குறும்புக்கார பொண்ணு. ஒரு நாள் அவங்க அம்மா வீட்ல இல்லாதப்ப அவங்களுக்கு பிடிச்ச பூந்தொட்டியை உடைச்சிட்டா. அப்போ யாருக்கும் தெரியாம அதை மறைச்சிட்டோம் அப்படின்னு அவளுக்கு அவளையே நிம்மதியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா. அப்போதான் அந்த பழைய கண்ணாடி பேச தொடங்குச்சு. நீ பொய் சொல்லலாம், ஆனால் உன் உண்மையான முகத்தை என்னால் மறைக்க முடியாது அப்படின்னு மிரட்டுச்சு. உடனே அபிநயா கண்ணாடியை மறைக்க ஓடினா. ஆனா அவளால முடியல. கண்ணாடி அவளுடைய முகத்தை அவ செஞ்ச தப்பு போலவும் உடைஞ்சது போலவும் பயங்கரமா அபி ரொம்ப பயந்துட்டா. உடனே ஓடி போய் அவ அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அவங்க அம்மாவும் கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கண்ணாடியும் அமைதியாயிடுச்சு. நீதி: பொய் சொல்லும்போது கிடைக்கும் நிம்மதி ஒரு கண்ணாடி போல. அது உடைந்தால் உன்னுடைய உண்மையான உருவம் வெளிப்பட்டுவிடும். ஓகே குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? உண்மை பேசும்போது தான் மன நிம்மதி கிடைக்கும். ஒரு பொய் எப்பவுமே நம்மளை பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அபிநயாக்கு கண்ணாடியில தெரிகிறது பேய் கிடையாது. அவ நம்ம பொய் சொல்லிட்டோமே அப்படின்ற ஒரு பயம் தான் அவளுக்கு கண்ணாடியில பேயா காட்டுது. Thank you to all.